Today we are to celebrate Grandparents' Day, a special day to honor and appreciate our grandparents. Grandparents are the wonderful part of our lives. They are like a treasurer of love, wisdom, and kindness. They have so much experience and always share the knowledge with us. Grandparents are like the roots of our family. They keep us connected to our conditions and values on the special day. Let's take a moment to thank our grandparents for everything they do for us. Let's show them our love and respect, not just today and every day. Thank you and happy Grandparents' Day. Welcome you all. Now, I request our correspondent ma'am, Mrs. Noorjaham, to give a welcome speech. இங்கு வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் தாத்தா பாட்டிகளை கௌரவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். தாத்தா பாட்டின்ற அவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம ஒரு ஹானர் பண்ணுற விதமாக நம்ம குழந்தைங்க நம்மளோட குழந்தைங்க வந்துட்டு அவங்களோட தாத்தா பாட்டிக்கு வந்துட்டு ஹானர் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க வந்துட்டு நம்ம குழந்தைங்கள எவ்வளோ பார்த்துப்பாங்க. சப்போஸ் நம்ம ஒரு ஒர்க்கிங் பேரண்டாக இருக்கணும், ஹஸ்பண்டும் உங்களுடைய ஃபாதர் மதரும் ஒர்க்கிங்கில் இருப்பாங்க, இல்லை மதர் யாரும் ஒர்க்கிங்கில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்கள பார்க்குறது யாருன்னா நீங்கள் தான், தாத்தா பாட்டிங்க. ஸோ அந்த தாத்தா பாட்டிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம எவ்வளோ தான் வாங்கி கொடுத்தாலும் ஒரு பொசிஷன் தரணும் தாத்தா பாட்டின்றது. அது எங்கே தரணும்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸில் நம்ம வந்துட்டு அந்த தாத்தா பாட்டி வந்துட்டு நம்ம குழந்தைங்க கையால் அவங்கள வந்துட்டு கௌரவப்படுத்தணும். பிகாஸ் அவங்க தான் நீங்கள் இல்லாத டெம்பிளில் எல்லாமே அவங்க பார்த்துக்கிறது இந்த குழந்தைங்கள எல்லாமே நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் தான். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் அப்படின்றது பாண்டிங், ஒரு குழந்தைங்க நல்ல ஒரு ஒழுக்கம் கொண்டு வரணும், நல்ல ஒரு அஃபெக்ஷன் கொண்டு வரணும். தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு அஃபெக்ஷன் இருக்கணும், அவங்கள ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க ஒரு தெய்வமாக பார்க்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த ஒரு ப்ரோக்ராமை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? வந்திருக்க அனைத்து பெற்றோர்களுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Number one. Number 2.
பாருங்க பேரண்ட்ஸ், உங்களுடைய ஒப்பீனியன் இப்போ சொல்லலாம். தாத்தா பாட்டி சரிங்களா, நீங்கள் ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மேலே வந்து சொல்லிட்டு போயிடுங்க. Good morning for grandparents, including my son. எல்லாருக்கும் முதல் வணக்கம். கரஸ்பாண்டன்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கார். ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் ஃபார் ஆல் கிராண்ட் பேரண்ட்ஸ். அதனால் எல்லாருக்குமே திருப்தி இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பர், நல்லா இருந்தது. ப்ரோக்ராம்ஸ் என்கரேஜ் பண்ணுறாரு நல்லா, அதே மாதிரி கைட்னஸ் கொடுக்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல அறிவுரை சொல்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. டீச்சர்ஸ் கோஆப்ரேஷன் சூப்பர். And education is also very good. பேரண்ட் வந்து கிராண்ட் பேரண்டாக வந்திருக்காங்க சரிங்களா சார். எல்லாரும் வணக்கம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்கூலில் வந்து நான் இப்போ தான் என் பசங்க இங்கே தான் படித்தாங்க ஓகேங்களா. இப்போ என் பேரன் பேத்திங்கெல்லாம் இங்கே தான் படிக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூலு, நல்ல எஜுகேஷனு ஓகேங்களா. ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்கள் பசங்களை வந்து நல்லா கொஞ்சம் படிக்க வைங்க. ஸ்கூலில் படிக்க வைக்கிறது அவங்களோட கடமை, அவங்க முடிக்கிறாங்க. ஸோ உங்களோட கடமை நீங்கள் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வச்சது எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது. எல்லா டீச்சருக்கும் நான் வந்து நன்றி வணக்கம். இவர் அவங்க பேரனுக்கும் பிரைஸ் வாங்கினாரு, அதை விடக்கூடாதுன்னு பேத்திக்கும் பிரைஸ் வாங்குறாரு. இப்போ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பள்ளியில் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப திருப்திகரமாக இருக்கிறதுனால தான் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ரொம்ப நன்றி. இங்கே எல்லாரும் என்னென்ன ஊர்லேருந்தோ தாத்தா பாட்டி எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது, மனம் விட்டு பேசும்போது, குடும்பத்தோட ஒத்து இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த பசங்க குழந்தைங்க முகத்தை பார்க்கறதுக்கு தான் இந்த வயசான காலத்தில். அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. காசு பணம் எதுவுமே கிடையாது. நான் 2-3 ஸ்கூலுக்கு போனேன். எனக்கு எந்த ஸ்கூலும் மனசுக்கு பிடிக்கல. இந்த ஸ்கூலை பார்த்தோன்னே என் குழந்தைய பேத்தியை நான் இங்கே தான் சேர்க்கணும்னு நினச்சி நான் முடிவெடுத்தது தான் எங்கள் வீட்டில். தேங்க்யூ சார். எங்கள் தம்பி, என் மருமகனோ என் பிள்ளையோ இது முடிவெடுக்கலை, நான் தான் எடுத்தேன் இங்கே தான் சேர்க்கணும்னு. அந்த குழந்தை இப்போ எவ்வளோ நல்லா இருக்கா. ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாலும் இப்போ நல்லா பேசுகிறா, நல்லா இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிற மிஸ்ஸுங்களுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்கிறேன். அவங்க நல்லா நடத்துகிறாங்க. இந்த நடத்துகிற பசங்களுக்கும் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியூர்லேருந்துல எவ்வளோ பேரோ வந்திருப்பாங்க. அந்த பேர குழந்தைங்களை பார்க்கும்போது அது மனசில் எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன சந்திப்பு தான். இது முதல்ல ஜெயிக்கிறாங்க, 2வது ஜெயிக்கிறாங்க, அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்கவுங்க பேத்தியோடு இருக்கும்போது குடும்பத்தோட ஒத்துமையாக இருங்க. வணக்கம். எங்கள் பொண்ணு பையனை இங்கே தான் படித்தாங்க. எங்கள் பேரன் பேத்தி இங்கே தான் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கிறாங்க. மிஸ்ஸு அவங்கள நல்லா பார்க்குறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பசங்க இங்கே வந்து சேரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்ணு இந்த ஸ்கூலில் தான் படித்தா, என் பையன் இந்த ஸ்கூலில் தான் படித்தா. இப்போ என் பேத்தி இங்கே இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான். இங்கே தான் சேர்க்கணுன்னு தான் சேர்த்தோம். இப்போ தான் சேர்த்துருக்கோம். என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லா மிஸ்ஸுங்களும் எனக்கு நல்லா பழக்கம். எல்லாம் ஃபேமிலியில் ஒருத்தர மாதிரி எல்லாம் பழகுவாங்க. சாரி சொல்லவே வேணாம். எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பாக பேசுவார், பழகுவார். ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே எல்கேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே தான் படித்தேன். சார் வந்து ரொம்ப எஜுகேஷன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே எல்லா குழந்தைங்களுக்கும் நல்லா எஜுகேஷன் கொடுத்தாரு. சார் மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் இங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். அவங்களால தான் நான் வந்து மேலும் மேலும் படித்து இப்போ நான் நல்ல நிலமையில இருக்கேன். என் பொண்ணையும் நான் வந்து சொல்கிறேன். இங்கே டான்ஸ் சொல்லி கொடுத்து டான்ஸ் ஆடி என் பொண்ணு டான்ஸராக இருக்கான். நடிக்கவும் போயிட்டா. எல்லாரும் 3 இது வேணாலும் செஞ்சுட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த ஸ்கூலில் டான்ஸ் கற்றுக் கொடுத்து தான் என் பொண்ணு டான்ஸர் ஆனாலே. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. எல்லா தலைமை ஆசிரியருக்கும், எல்லா மிஸ்ஸுக்கும், சாருக்கும் முதல் வணக்கங்கள். என்னோட பொண்ணும் இங்கே தான் படிச்சுது, என்னோட பையனும் இங்கே தான் படித்தான். இங்கே படித்தவங்க 2 பேரும் பெரிய ஆளாக தான் இருக்காங்க. என் பேத்தியும் இங்கே தான் படிக்கிறேன். இனி வர தலைமுறையும் இங்கே தான் நாங்கள் படிக்க வைப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம்.
நான் என்ஜாய் பண்ணேன். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் பசங்க நான் இந்த வருஷம் தான் இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். பையனை 4th சேர்த்துருக்கேன், பாப்பா எல்கேஜி படிக்கிறான். இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல் பேர் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு அங்கே சுத்தமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே கேட்கறதுக்காக மேம் கிட்ட தான் வந்தேன். சார்கிட்ட மேம் கிட்ட நான் பேசின உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அடுத்து ஒரு 1 வீக்லேயே வந்து நாங்கள் இங்கே அட்மிஷன் போட்டோம். பையன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பையன்கிட்ட. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். வரும்போதெல்லாம் மேம் கிட்ட தான் சொல்லிட்டு தான் போவேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அதே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற சாரு மிஸ்ஸு எல்லாருமே நல்லபடியாக நல்லா சொல்லித்தராங்க. நல்லா படிக்கிறாங்க. பேரன் ஆக்டிவிட்டி எல்லாமே ஒழுக்கம் எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க. எல்லாருமே இங்கே சேருங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு சேஃப் நல்லா இருக்குங்க. தேங்க்யூ சார். இந்த ஸ்கூலில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்கள் பாப்பாவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள். 2 வருஷமாக இங்கே தான் படிக்கிறாள். நாங்கள் எல்லா ஸ்கூலில் போய் விசாரிக்கும் போது நபி கிரேஷன் ஸ்கூலில் கோச்சிங் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கோச்சிங் நல்லா இருக்கனால நிறைய பசங்க வந்து நாங்கள் வந்து கதூரில் இருக்கோம். கதூர் கிராமத்துலேருந்து நாங்கள் உள்ளே இருக்கோம். அவங்க நிறைய பசங்க வந்து இங்கே படிக்கிறாங்க. கோச்சிங்கு நல்லா இருக்குது, வந்து இங்கே சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வேனெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ரொம்ப உள்ளே இருக்குது. அங்கேருந்து நாங்கள் நடந்து வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இந்த நபி கிரேஷன் ஸ்கூல் வந்து மெயின் ரோட்லேயே போகும். அவங்க சொன்னாங்க கோச்சிங் நல்லா இருக்குது, ஃபீஸும் கம்மியாக இருக்குது, நல்லா பராமரிக்கிறாங்க பசங்களை, நல்லா வந்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க, நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸ்கூலும் நீட்டாக இருக்குது. பேரண்ட்ஸுங்களும் வந்து அழகாக வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படின்னு விசாரிக்கும் போது இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து விசாரித்தோம். எங்கள் பாப்பாவை எங்கேயும் நாங்கள் போய் விசாரிக்கல. எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே சேர்த்துருக்கனால ஒரு 4-5 பேர் வந்து எங்களுக்கு சொன்னாங்க, இந்த ஸ்கூலில் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, ஃபீஸும் கம்மி, மிஸ்ஸுங்களாம் நல்லா குழந்தைங்கள வந்து அன்பாக சொல்லி கொடுக்குறாங்க, அன்பாக பேசுகிறாங்க, பேரண்ட்டுக்கிட்ட வந்து கோவப்படாமல் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால வந்து இங்கே சேர்த்துருக்கோம். நாங்கள் எப்போ வந்தாலும் மிஸ்ஸுங்க வந்து வாங்க வர வைப்பாங்க. நாங்கள் ஃபீஸ் கட்ட வந்தாலும் வந்து மிஸ்ஸுங்களே சொல்லுவாங்க. எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கனால இந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்கோம் நாங்கள். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் பசங்க முதல்ல எல்கேஜிலேருந்து சார் முதல்ல இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே எங்கள் பசங்களை நீங்கள் சேர்த்தோம். அவனுக்கு நல்ல போஸ்டிங்கில் இருந்தாங்க. இப்போ 2 பேரும் மெக்கானிக்கல், ஒருத்தர் திருப்பலி, ஒருத்தர் 2 பேரும் இன்ஜினியரிங் படிச்சு நல்ல சம்பளத்தோட நல்ல கௌரவமாக இருக்கிறாங்க. எங்கள் மருமகெல்லாம் இங்கே தான் படிச்சுது. எங்கள் பேரன் பேத்தி இங்கே தான் சேர்த்துருக்கேன் எல்கேஜி. நீ வர தலைமுறையே இங்கே தான் படிப்பாங்க. இங்கே இருக்க டீச்சருக்கு சார் எல்லாருக்கும் நன்றி. நல்ல ஸ்கூலு, நல்ல மரியாதையான டீச்சர்ஸு, கேட்டால் எல்லாம் நல்லா பதில் சொல்லுவாங்க. நம்மளுக்கும் கிட்ட இங்கே பசங்களுக்கு இருக்கணும் கூட எல்லாரும் இங்கேயே சேர்த்து இங்கேயே படிக்கிற மாதிரி இது பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூண்ணா. நானும் இங்கே தான் படித்தேன். என்னோட ஹஸ்பண்டும் இங்கே தான் படித்தாங்க. இப்போ என்னோட பையன் யசோவர்மன் அவனும் இங்கே தான் படிக்கிறான், எல்கேஜி. எங்கள் மக்கள் வந்து எந்த ஆக்டிவிட்டீஸ்க்குமே வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க. அவங்க சரி அவங்க இங்கே வந்து அவங்க பேரண்ட்டுக்காக இறங்கி கேம் ப்ளே பண்ணாங்க. அவங்களும் வந்து எங்கள் மாமனாரும் அவர் காலில் அடிபட்டுருக்கு. அப்பயும் வந்து அவங்க பேரண்ட்டுக்காக உட்காந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி விளையாடிருக்காங்க. இங்கே எங்கள் யசோவர்மன் வந்து அவங்க மிஸ்ஸை பற்றிலாம் வீட்டில் வந்து அவ்வளோ சொல்லுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மிஸ்ஸில் வந்து நிறைய அவங்க டீச்சிங் பண்ணுறது, மிஸ்லாம் வந்து நான் படிக்கும் போதுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து அவன் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க, மிஸ்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் டீச்சிங்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். நானே நிறைய பேருக்கு வந்து இங்கே நான் இங்கே தான் படித்தேன், நீங்களும் வந்து போய் சேருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் படித்தது இது வரைக்கும் நான் வந்து இப்போ சொல்லிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் சேரலாம், நம்ம இப்போ இது பண்ணலாம். தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கமும்
நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இருக்கிறது இப்பொழுது கொல்லுமேட்டில், எங்களுடைய சொந்த ஊர் மதுரை. எங்கள் பையனும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. இப்போ என்னுடைய பையனோட குழந்தைகள் பெண்ணும் ஆணும் இந்த ஸ்கூலில் படிக்கின்றார்கள். அவர்கள் யூனிஃபார்ம் அணிந்து ஸ்கூலுக்கு வந்து நல்ல முறையில் படித்து நல்லொழுக்கத்துடனும் நல்ல முறையில் வீட்டில் வந்து தனது ஹோம்ஒர்க்குகளை நல்ல முறையில் செய்து ஸ்கூலில் நல்ல பெயர் எடுத்துள்ளனர். அதனால் எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. பிள்ளைகளை நன்கு ஆசிரியர்கள் பாடம் பயிற்பிக்கின்றனர். ஆகையால் எனக்கு மீண்டும் மீண்டும் இப்பள்ளிக்கும் ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் எனது நன்றியையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மோட்டிவேஷனாக இது பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எதுவும் நெகட்டிவாக சொல்லாதீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.